அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அவசியம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன ஒரு அமல் தான். ஆனால் இதற்கு ஏராளமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரம் மாசத்துல புது வருஷத்துல நம்ம எல்லாருமே விரும்புறது என்ன அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பட்ட கஷ்டம், நம்ம குடும்பத்தார் பட்ட கஷ்டம் இனி நமக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷத்திலும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் தாலா தனது அருளை கொண்டு சந்தோஷத்தில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நம்ம எல்லாருமே விரும்புறது இந்த நிம்மதியான மனநிலையை தான், இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அதை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நாமும் நம்மளோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கடன் கஷ்டம், நோய், இன்னும் மற்றவங்களுடைய சூழ்ச்சி, இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹால நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கணும், நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்திற்கு தகுந்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். இன்றைக்கு எப்படியாவது இதை ஓதி முடிச்சிருங்க. எப்போவுமே ஜுமாவுடைய தினம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனால் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜுமா. இந்த ஆரம்ப மாசத்துல, வருஷத்தோட ஆரம்ப மாசத்துல இது போல சிறந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ், இதனுடைய பலன் வருடம் முழுவதும் நமக்கு இருக்கும். இன்னும் இந்த அமலை போல ஒரு அமலை நீங்க தேடி பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பான ஒரு அமல் தான் இது. எனவே இன்று இரவு தூங்குறதுக்குள்ள நீங்க எப்படியாவது முடிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பீங்க, இன்று இரவு மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு. இன்று இரவு ஓதிக்கிட்டோம் அப்படின்னா கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த ஒரு அமலை எல்லா நாள்லையுமே செய்யலாம். ஆனால் ஜுமாவுடைய தினத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். கண்டிப்பா இதனுடைய பலன் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இன்றைக்கு இரவுக்குள்ள சொல்லிட்டு படுங்க. நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதுலையே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நல்ல செய்தியை எதற்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுல எல்லாமே அல்லாஹ் தஆலா நல்ல விஷயத்த, நல்ல செய்தியை, நல்ல உதவியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இன்னும் நீங்க விரும்பக்கூடிய மகிழ்ச்சி உங்களோட வீடு தேடி வரும். எனவே நம்பிக்கையோட ஓதுங்க. யாரையும் கைவிடாத ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன். அல்லாஹ்விடத்துல நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கேட்கறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கேட்டா அல்லாஹ் மயங்கி போய் கொடுத்துருவான். நமக்கு இதுதான் தேவை. நம்ம ஒரு விஷயத்த அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹ் நமக்கு கொடுக்கணுங்கிறதா நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனா அந்த வார்த்தையில, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில அல்லாஹ் எதையுமே யோசிக்காம கொடுக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி நம்ம துஆ கேட்கறதுக்கு தயாரா இருந்தோம் அப்படின்னா ஓதிய இடத்திலேயே நம்ம அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது அப்படிப்பட்ட ஒரு அமல் தான். அல்லாஹ் தஆலா மயங்கி நம்ம கேட்குற எல்லாத்தையுமே நமக்கு தருவான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கே நமக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுத்துருக்கணும். யாரெல்லாம் ஒரு சின்ன ஒரு அமலை தெரிஞ்சுக்கிறாங்களோ அது அல்லாஹ்வினுடைய கருணை. அல்லாஹ் அவங்களுக்கு நலவை நாடி இருந்தால் மட்டும்தான் ஒரு வார்த்தையை கற்றுக்க முடியும். இன்னும் அதை கற்றுக்கிட்டதோடு நிறுத்தாம அதை சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே மிகுந்த பாக்கியம் நிறைந்தவங்க தான். அதோட இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்துல இன்றைக்கு நீங்கள் கேளுங்க. உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இதனுடைய பலன் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா இந்த ஒரு அமலுக்குள்ள நம்ம எல்லாருமே விரும்புகிற எல்லா விஷயங்களுமே வந்துடும். அல்லாஹ் தட்டாம கொடுப்பான். நம்ம ஒரு திக்ரை செஞ்சு நம்ம கேட்டால் கூட அதில் ஏதாவது சில குறைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி கேட்கும்போது குறைகள் இருந்தால் கூட அல்லாஹ் அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. ஏன்னா
அல்லாஹ் தஆலா மயங்கி போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நபி மீது ஸலவாத்து சொல்றது தான். ரசூலுல்லாவ வச்சு ஒரு துஆவ நம்ம கேட்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதுல நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக அதற்கு பலவிதமான பலன்களையும் அல்லாஹ் வாரி நமக்கு கொடுக்குறான். அப்படி நம்ம ஓதக்கூடிய ஸலவாத்துல இன்றைக்கு சிறந்த ஸலவாத்த தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முஹம்மதுடைய உம்மத் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவருமே அல்லாஹ்விடத்துல சொல்லக்கூடியத தான் அல்லாஹ் விரும்புறான். அப்படிப்பட்ட நான் முஹம்மதுடைய உம்மத் எனக்கு இத கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில இந்த ஸலவாத் இருக்கு. ரொம்ப ரொம்ப உன்னதமான ஸலவாத். நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த சிறந்த ஸலவாத்த ஓதி காட்டுறேன். அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்றேன். அப்புறம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே புரியும். இதுல எவ்வளவு சிறப்ப, மகத்துவத்த அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்களுக்கும் கொடுக்காத சிறப்ப அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். தர்றேன்னு வாக்குறுதி குடுத்திருக்கிறான். ஏன்னா சொர்க்கத்துல போகக்கூடிய முதல் கூட்டம் யாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய கூட்டமான நம்ம தான். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சிறப்பையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாருக்கு கூட அல்லாஹ் இவ்வளவு சிறப்ப கொடுக்கல. முஹம்மதுடைய உம்மத்துக்கு தான் கொடுத்திருக்கிறான். அப்படி முஹம்மதுடைய உம்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துஆவ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்காக ஓதி காட்டுறேன். எல்லாருமே கவனமா கேளுங்க. அல்லாஹும் மக்ஃபிர் உம்மத்த முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்துக்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும் மர்ஹம் உம்மத்த முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்தின் மீது ரஹ்மத் செய்வாயாக, கருணை காட்டுவாயாக. அல்லாஹும் மன்சூர் உம்மத்த முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்திற்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ் மஹ்ஃபல் உம்மத்த முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. அல்லாஹும் மஜ்மா உம்மத்த முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்துக்களை ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ வைப்பாயாக. அல்லாஹும் மஸ்லிஹ் உம்மத்த முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்துக்களை நேர் வழியில் நடத்தி நல்லடியார்களாக மாற்றுவாயாக. அல்லாஹும் ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மத். அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்துக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கு பாருங்க. இதுல இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டாலே போதும். முஹம்மதுடைய உம்மத்தான எனக்கு இத கொடு அப்படின்னு கேட்டாலே அல்லாஹ் கொடுத்துருவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 7மே மிகச்சிறந்தது. நம்ம எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த தான் கேட்கக்கூடியவங்களா இருப்போம். ஒண்ணு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம். ஒண்ணு எனக்கு ரஹ்மத் செய், எனக்கு கருணை காட்டு அப்படின்னு கேட்போம். இன்னொன்னு உதவிய கேட்போம். இன்னும் ஒரு கூட்டத்தாருங்க பாதுகாப்ப அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அல்லாஹ்விடத்துல ஒற்றுமைய கேட்போம். இன்னும் ஒரு சிலர் நேரான பாதைய காட்டு, என்ன ஒரு நல்ல மனுஷனா வாழச் செய்ன்னு கேட்போம். இன்னும் ஒரு சிலர் எங்களுடைய பிரச்சனைய தீர்த்து வை யா அல்லாஹ்ன்னு கேட்போம். இது எல்லாத்தையுமே எந்த வார்த்தைய சொல்லி கேட்டா அல்லாஹ் தருவானோ, அந்த வார்த்தையாக இருக்குது இது. கண்டிப்பா இந்த ஒரு அமல் எல்லா மக்களுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு வாரமும் இத ஓதணும். கடைசிக்கு வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த வார்த்தைகள சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அல்லாஹ் தஆலா வாழ்நாள் லட்சிய கனவையும் நிறைவேத்துவான். இன்னும் சொர்க்கத்திலயும் நமக்கு சிறந்தத கொடுப்பான். நம்மளோட கபருடைய வாழ்க்கையும் ரொம்ப இனிமையா இருக்கும். எனவே இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஸலவாத்த சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும்போது, அந்த துஆவுல எல்லா மக்களையுமே சேர்த்துக்கோங்க. எல்லா மக்களுக்குமே போய் சேரட்டும் உங்களுடைய துஆ. கண்டிப்பா அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். மேலும் இதுபோல சிறந்த ஸலவாத்துக்களுடைய தொகுப்புகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸலவாத் அதனுடைய பலனோட அரபி, தமிழ் தர்ஜுமாவோட இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். மேலும் வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் மூலிகை நலங்கு மாவு, மூலிகை சீயக்காத்தூள், இன்னும் பாரம்பரியமான முறையில நம்மளே வீட்ல தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல,
தமிழ்லேயே ஓதக்கூடிய குரான் நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். யாராவது எனக்கு அரபி தெரியாது, தமிழ்ல ஓத ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப குறைந்த குரான் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க, அவசியம் வேணும் எனக்கு தமிழ் குரான் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.